வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த தினமாக மிகவும் சிறப்புக்குரிய சக்தி வாய்ந்த ஒரு தினமாக இருக்குது. இந்த வைகாசி விசாக நாட்களில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும், வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள். அசுரர்களை அழைத்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் நெற்றிக் கண்ணில் இருந்து அவதரித்த நாளாக வைகாசி விசாகம் கருதப்படுது. இந்த நாட்களில் விரதமிருந்து நம்ம மனதார முருகப்பெருமானை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும், மனக்குறைகள் துயரங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமானை முறையாக நம்ம வழிபடுவது ரொம்பவும் நல்லது. வைகாசி விசாகம் அன்று வீட்டை சுத்தம் செய்து முருகனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து எளிமையான முறையில் வீட்டு பூஜை அறையில் நம்ம பூஜை செய்வது நல்லது. அத்துடன் சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இத்துடன் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்றவற்றை காலையும் மாலையும் நம்ம பாடல் செய்வது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிகாலை நேரத்தில் ஓம் சரவணபவம் எனும் 6 எழுத்து மந்திரத்தை நாம் மனதார உச்சரிக்க வேண்டும். இதனால் திருமண தடை நீங்குதல், புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வாக்கும் பெருகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த வைகாசி விசாகம் இன்று சனிக்கிழமை அன்று தூங்குவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. முருகனை வேண்டி 48, 21, 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. அன்றைய தினம் முருகனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகனின் அருளால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கட்டாயம் இந்த வைகாசி விசாக நாட்களில் நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை அடையக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்குரிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா இந்த வைகாசி விசாகம். இந்த நாட்களில் நம்ம விரதம் இருப்பது நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டிலே இன்றும் இருந்து நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய வகையில் தான் இந்த வைகாசி விசாகம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை சாத்தி அலங்கரிக்க வேண்டியதும் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை மனதார உச்சரிக்கிறதும் ரொம்பவும் நல்லது. பொதுவாக வைகாசி விசாகம் என்பது முருக கடவுள் அவதரித்த திருநாள். வைகாசி திங்களில் வரக்கூடிய விசாகம் நாள் இது. விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கக்கூடியது என்றும் இதனால் முருகனுக்கு 6 முகங்களோடு திகழ்வர் என்பவர் நம்பிக்கையாக இருக்குது. இந்த நாள் ஜோதி நாள் எனவும் அழைக்கப்படுறாங்க. உயிர்களுக்கு நேரும் இன்னலும் நீக்கி, அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் தனது 5 முகங்கள் மற்றும் எவரும் காணாத 6வது முகத்தை நெற்றிக் கண்ணில் இருந்து திருவிளையாடலால் 6 குழந்தைகளாக நெருப்பாக இந்த நாட்களில் படைத்ததாக சொல்லப்படுது. இளவேணி காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோவில்களில் வசந்த உற்சவ விழாக்கள் நடைபெறும். விசாக நட்சத்திரம் 6 நட்சத்திரங்களின் கூட்டமாக இருக்குது. முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்ற பெயர். இந்த அற்புதமான வைகாசி விசாக தினத்தில் 6 முகன் அவதரித்த நாளாகவும் கொண்டாடப்படுது. அதே வேளையில் யமதர்ம ராஜாவின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுது. இதனால தான் இந்த தினத்தில் நாம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருள் நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படுவது வழக்கம். இந்த நாட்களில் தான் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நைவேத்தியமாக படைக்கப்படுவதாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் திருச்செந்தூர் கோவிலில் வசந்த மண்டபத்தில் நீர் தொட்டியில் 6 பொம்மைகள் அதில் இடுவாங்க. முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற
இங்கு முனிவர் குமாரர்களை நிறைவுபடுத்தும் விதமாக தான் இந்த 6 முனிவர்களின் உருவ பொம்மைகள் வைத்து முருகனின் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. தஞ்சை பெரிய கோவிலின் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் இருக்குது. அதிலும் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்கள் ஆண்டுதோறுமே வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்குமே ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு. இந்த சிறப்பான நாளில் தான் நம்ம பெரும்பாலான கோவில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுவதாகும். முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழையும் அடைவாங்க என கருதப்படுது. வால்மீகி ராமாயணத்தில் ராம லட்சுமண் முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவருடைய அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கு. இதனை கேட்பவர்களுக்குமே அவர்களுடைய பாப விமோசனம் நீங்கி புண்ணியத்தை அடையக்கூடியதாக இந்த நிகழ்வை குமார சமபம் என வால்மீகி குறிப்பிட்டிருக்காரு. வைகாசி விசாக நாட்களில் முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து முருகனுடைய மந்திரங்களை நம்ம மனதார உச்சரித்து வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண் மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் அலங்கா போற்றி. இதுபோல் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் சொல்லப்படுது. இப்படி இந்த வைகாசி விசாகம் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. முருகப்பெருமான் சிலை அல்லது வேலுக்கு பால் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம். எதுவும் இல்லை என்றால் முருகனுடைய படத்திற்கு நைவேத்தியமாக பால் பஞ்சாமிர்தம் படைத்து வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவை சாட்டி அலங்கரிக்க வேண்டும். ஓம் சரவணபவும் எனும் மந்திரத்தை நம்ம மனதார உச்சரிக்க வேண்டும். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணியருடைய பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து தீபமேற்றி கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற்றுகிறதோ அதை வைத்து நம்ம விரதம் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம மனதார சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். வைகாசி விசாக விரதம் வைகாசி இருப்பவர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அல்லது சாத்வீக உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு நாம் விரதம் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் அன்னதானம், பழங்கள், பால் ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம். நெற்றியில் திருநீர் அணிந்து முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். இதுபோல் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் போக்கக்கூடியதாக சொல்லப்படுது. வைகாசி விசாகத்தன்று முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட முடியாதவர்கள் வழிபாடு மட்டுமே செய்து முருகனை மனதார நினைத்து வழிபட்டார் அவரின் அருள் நமக்கு கிடைக்கும். வைகாசி நட்சத்திரம் ஞானத்திற்கு உரிய நட்சத்திரம் என்பதால் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகப்பெருமான ஞான பண்டிதன் என்று அழைக்கிறாங்க. வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் நாம் முருகனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முழுமையாக நாம் முருகப்பெருமானை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தரும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்வதாக சொல்லப்படுவதால் இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானது. பொதுவாக முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வைகாசி விசாக நாட்களில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும், முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்போம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு போற்றி ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓம் ஆதி மூலனே போற்றி, ஓம் ஆவினங்குடியே போற்றி, ஓம் இறைவா போற்றி, ஓம் இளையவனே போற்றி, ஓம் இடும்பனே வென்றவனே போற்றிங்கிற மந்திரத்தையும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.